ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். சொல்லணும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தரமான சூப்பரான அப்டேட் வந்துருக்கு. அதாவது அடுத்த வாரம் யார் கேப்டன் அப்படின்ற விஷயங்கள் ஆல்ரெடி அப்டேட் கொடுத்தாச்சு. அடுத்த வாரம் வீக்லி டாஸ்க் என்ன வரப்போகுது அப்படின்ற அப்டேட்டும் கொடுத்தாச்சு. போய் பாருங்கள். இப்போ அடுத்தது நாமினேஷன். இந்த நாமினேஷன் இந்த வாரம் வந்து பயங்கரமான ஒரு சம்பவத்தை கொடுக்க போது. காலையிலே ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருப்பேன். என்னென்னா இந்த நாமினேஷன் பயங்கரமாக இருக்க போகுது. இந்த வாரம் ஒரு சம்மர் ட்விஸ்ட் இருக்குது அப்படின்ட்டு. என்னென்னா மேக்ஸிமம் எல்லாருமே கவர் பண்ணுற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து பிக் பாஸ் வந்து அதிரடியாக எடுக்க போகிற நடவடிக்கை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ அந்த மாதிரி சம்பவங்கள் தான் நடந்திருக்கு. அதாவது ஒரு 3 பேர் தவிர்த்து மீதி எல்லாருமே இந்த நாமினேஷன்ஸ்குள்ளே வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் வந்திருக்கு. என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, சுபிக்ஷா, அரோரா, கனி இவங்க 3 பேர் தவிர்த்து மீதி எல்லாருமே நாமினேஷன்ஸ்குள்ளே வந்திருக்காங்க. அப்போது வைல்ட் கார்டு என்ட்ரி எப்படி கேட்டிங்கன்னா, வைல்ட் கார்டு என்ட்ரியில் வந்து திவ்யா வந்துட்டு புதுசாக கேப்டனாக வந்திருக்காங்க. மீதி 3 பேருமே மேக்ஸிமம் உள்ளே வந்திருப்பாங்கன்ற மாதிரி தான் தோணுது. கனிக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் ஆல்ரெடி வந்ததுனால 5வது வாட்டி நாமினேஷன்ஸ்குள்ளே வராமல் தப்பிச்சிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அரோரா வந்து இந்த வாரம் நாமினேஷன்ஸில் வந்திருந்தாங்கன்னா காலியாக இருப்பாங்க. பட் அரோரா மேலே கையை வைக்காமல் ரம்யா மேலே தான் கையை வைக்கிறதுக்காக பிளான் நடக்குதான்னு தெரியல. ஸோ ரம்யாவில் உள்ளே சிக்கிட்டாங்க. சுபிக்ஷா வரல. ஏன் அப்படின்னா, நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருப்பேன், சுபிக்ஷா பார்த்தீங்கன்னா யாருக்கிட்டையும் எந்த பிரச்சனையும் இது வரைக்கும் வரவே இல்லை. ஸோ அவங்களும் வந்து எஸ்கேப் ஆகிருக்காங்க. மீதி விக்கல் விக்ரம் உள்ளே வந்தாச்சு, நினச்ச மாதிரி துஷார் உள்ளே வந்தாச்சு. சரிங்களா? மற்றபடி கமருதீன், அதுக்கப்புறம் விஜய் பார்வதி, நம்மளோட வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகர் எல்லாருமே வந்துட்டு உள்ளே வந்திருக்காங்க. அன்புங்க அப்படியே வந்துட்டு ராஜாமாதா இல்லாமல் வந்திருக்காங்க. இதில் ஒருத்தங்க வேறு கமெண்ட்ஸில் ராஜாமாதான் போடாதீங்க அப்படின்ட்டாங்க. ராஜாமாதான் நான் மட்டுமா போடுறேன், உலகமே ராஜாமாதான் தான் கூப்பிடுது. எப்போ வந்து விஜய் பார்வதி சொன்னாங்களோ அதுலேருந்து போச்சு. என்னங்கன்னு இங்கே ரைட். ஸோ வேறு லெவலான ஒரு நாமினேஷன் தான் வந்திருக்கு. இது ஓப்பன் நாமினேஷனாக இருந்துச்சுன்னா இன்னும் செமையாக இருந்திருக்கும். அது வந்துட்டு பிக் பாஸே வந்துட்டு எல்லாருமே நாமினேட் ஆகிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரா, இல்லை ஓப்பன் நாமினேஷன் தான் அப்படின்னு இதுவாகுதான்னு தெரியல. அது மட்டும் இல்லாமல் எனக்கு தெரிஞ்சு இந்த கனிக்கு வந்து நாமினேஷன் ஃப்ரீ பாஸு, சுபிக்ஷா வரோ ஒருவேளை சூப்பர் டிலக்ஸ் போய் அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வாங்கி நாமினேஷன்ஸில் வராமல் தப்பிச்சாங்களா அப்படின்றதுன்னு தெரியல. எது எப்படியோ நாளைக்கு சுவாரஸ்யமான சம்பவங்கள் காத்துட்ருக்கு. அதுலேயும் குறிப்பாக அது ஓப்பன் நாமினேஷனாக இருந்துச்சுன்னா செம மாதம் இருக்கும். சரி, நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். இந்த வாரம் யார் வெளியே போவாங்கன்னு நினைக்கிறீங்க? அதே மாதிரி வந்துட்டு டபுள் எவிக்ஷன் இருக்கிறதுக்கு வாய்ப்பு எக்கச்சக்கமாக இருக்குது. ஏன்னா போன வாட்டி சொல்லியிருப்பார் நம்ம விஜய் சேதுபதி, டபுள் எவிக்ஷன் வர வேண்டியது சிங்கிள் தான் பண்ணியிருக்கோம், ஒருத்தர் வந்து எஸ்கேப் அப்படின்னு. அந்த ஒருத்தர் அரோரான்னு உங்களுக்கே தெரியும். பட் இந்த வாட்டி வந்துட்டு கண்டிப்பாக டபுள் எவிக்ஷன் இருக்கிறதுக்கு வாய்ப்பு எக்கச்சக்கமாக இருக்குது. அதில் மேக்ஸிமம் விக்கல் விக்ரம், அதுக்கப்புறம் ரம்யா ஜோ போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரி தான் அப்டேட் இப்போலாம் போயிட்டுருக்கு. அந்த வெளியில் போகிற லிஸ்ட்டில் துஷாருமே இருக்கார், அரோராவும் இருந்தாங்க. ஆனால் எப்படி இதுலேருந்து மிஸ் ஆனாங்கன்னு தெரியல. மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு இவங்க சூப்பர் டிலக்ஸ் ஃபேமிலிக்கு போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ரைட், உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். யாரெல்லாம் இந்த வாரம் டாப்பில் வந்துட்டு மரண மாஸ் ஓட்டு வாங்குவாங்கன்னு நினைக்கிறீங்க? அதே மாதிரி இந்த வாரம் யார் வெளியே போவாங்க நீங்கள் நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.